ஒரு அவைலபிலிட்டி ஜோனோட டிஃபால்ட் சப்நெட்டை ஆக்சிடென்டலாக டெலிட் பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி அதை ரெக்கவர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டு உங்கள் ஃபீடில் வரணுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் யூரோப் ரீஜனில் இருக்கேன். சப்நெட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சப்நெட் இருக்குது. ஸோ இது வந்து 2 அவைலபிலிட்டி ஜோனோட சப்நெட் இருக்குது. அதாவது 1A 1B 1Cயை வந்து நான் ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நான் இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ண போனாலும் அந்த சப்நெட் 1Cங்கிற சப்நெட் வந்து காமிக்க மாட்டேங்குது. ஸோ இதை எப்படி ஆக்சிடென்டலாக டெலீட் பண்ணதை எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்ணுறது? ஸோ அதை பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த க்ளவுட் ஷெல்லில் எக்ஸிக்யூட்டட் திஸ் கமாண்ட். ஸோ AWS ஸ்பேஸ் EC2 கிரியேட் டிஃபால்ட் சப்நெட், அப்புறம் வந்து அவைலபிலிட்டி ஜோனை மென்ஷன் பண்ணி அது எந்த அவைலபிலிட்டி ஜோனோ அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு நான் வந்து ஐ எம் கோயிங் டு ரெஃப்ரெஷ் இட். ஸோ இதில் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா 1C சப்நெட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் போய் அந்த சப்நெட்டில் போய் அந்த இந்த சப்நெட்டில் நான் EC2வை லான்ச் பண்ணலாம். ஸோ நான் ரெஃப்ரெஷ் திரும்ப பண்ணி பார்த்தோம்னா இதில் 1C இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்னால் EC2 இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ண முடியும்.